ஹலோ மக்களே, மீன் வாங்கினா நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்படியே தான் செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம மீனை நல்லா கழுவி கொஞ்சம் அதில் கீரல் போட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு நம்ம தனியாக ஊற வச்சிடலாம். ஒரு 10-20 நிமிஷம் அது ஊறட்டும். இப்போ நம்ம வானல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே பூண்டு போட்டு வதக்கிடுங்க. பூண்டு வதங்கினது வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். பச்சை மிளகா போட்டாச்சு. கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொஞ்சம் கலர் மாறி வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா ஃபாஸ்ட்லேயே தான் செய்யணும், ரொம்ப ஸ்லோவில் வச்சு செய்ய தேவையில்லை. இனிமேல் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி மேலே கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அது சாஃப்டாகி வந்துடும். உப்பு போட்டு நல்லா மூடி வைக்கும்போது சாஃப்ட்னஸ் வந்துடும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போதும். எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வேக விடுங்க. அது நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போது நம்ம நல்லா திறந்து பார்த்திங்கன்னா மீன் ரெடியாக இருக்கும். அந்த டைமில் மீனை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிடணும். புளி கரைச்சி நல்லா அதை கொஞ்சம் மிக்ஸ் ஆக்கி விடுங்க. மிக்ஸ் ஆக்கி அதில் நம்ம மீன் போட்டுடலாம். மீனை நான் 3 மீன் போட்டிருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி வச்சுக்கோங்க. அது வேகணும், வற்றணும் ஃபுல்லாக. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதில் மீன் போட்டிருக்கோம். மூடி வச்சிடலாம். மீன் போட்டு மேலே கொஞ்சம் பச்சை வெங்காயம் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மிளகா எது வேணாலும் போட்டுடலாம். நான் வெறும் வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பி விடுங்க. ஒரு 2 டைம் திருப்பி விடணும். ஏன்னா அது வேகணும். இது கொஞ்சம் தடியான மீனாக இருக்கிறதுனால நீங்கள் சின்ன மீனாக இருந்தால் ஒரு டைம் திருப்பி விட்டால் கூட போதும். இப்போ திருப்பி பாருங்கள். திருப்பி குழம்பு நல்லா கட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். அந்த மசாலா ஃபுல் ட்ரை ஆகிற மாதிரி வருது இல்லையா? அந்த டைமில் திருப்பி போட்டு திருப்பி ஒரு வாட்டி விட்டுருங்க. இனிமேல் அடுத்த டைம் நம்ம நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு வெந்துடும். இப்போ ஃபுல்லாக நல்ல மீனும் அந்த மசாலாவும் ஒன்றா வர்றது வரைக்கும் நம்ம பண்ணணும் இது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம நிறுத்துறதுக்கு முன்னே ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம நிறுத்திடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.